ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோமா? காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கீர்த்திகா உதயநிதி டைரக்ஷனில் வந்திருக்கு இந்த படத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன், அப்புறம் டிஜே பானு, யோகி பாபு, வினய் அவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தந்த கேரக்டரை ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் ஒரு ஏஆர் சாங் இருக்கும், என்னை இழுக்குதடி அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு தான் இந்த படத்துக்கு ஆடியன்ஸை இழுத்துட்டு வந்துட்டு தான் சொல்லணும். பட் எல்லாரும் இந்த படத்தை வந்து ஒரு எங்கேயும் காதல், ஒரு ஓகே கண்மணி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நான் உட்பட. பட் படம் அங்கே போய் உட்காந்தோடனே டைரக்டர் வேற ஒன்று வந்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இன்டர்வலில் தான் ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கதையை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல போகலாம். அப்படியுமே அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ கதை வேறு வேறு மாதிரியாக போய் அவங்க லாஸ்ட்டாக சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ படம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை பேசியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு படத்தில் நல்ல கருத்துக்களை சொல்கிறது வந்து எல்லா படத்தாலையும் முடியும். பட் சில படங்கள் தான் ஒரு 5 வயசு பையன்லேருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. அண்ட் குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கிள் பேரண்டிங், எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சது படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவை தந்துச்சு. படத்தில் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் இதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. படத்தில் 2வது ஹீரோயினா டிஜே பானு அவங்க வராங்க, ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நித்யா மேனனையும் ஜெயம் ரவி பற்றி நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா வினய் ஒரு போல்டான கேரக்டரை எடுத்து அப்படி நடிச்சிருக்காரு. வந்து அந்த காதல் திக்கோர் அதில் வந்து மம்முட்டி கேரக்டருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் இதில் வினய் பண்ணியிருக்காரு. தென் வந்து யோகி பாபு படத்தில் பெருசாக காமெடி சீன்ஸுக்கு இடம் இல்லைனாலும் அவர் வர்ற சீன்லாம் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட மைனஸாக நான் பார்க்குறது வந்து படத்தை அவங்க ப்ரொமோட் பண்ண விதம். ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு அது ஒரு ஏமாற்றமாக மாற்றி ஒரு நல்ல கதையை திரைப்படம் செஞ்சுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க உமன் சென்ட்ரிக்காக ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போகுது, லவ்வை தவிர மற்ற எல்லா இதுவுமே படத்தில் இருக்குது, ஆனால் லவ் மூவி அப்படின்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டேன். ஸோ நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும், அது உண்மை தான். ஆனால் படத்தோட டைட்டில் வந்து காதலிக்க நேரமில்லை. படத்தில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் பண்ணவே நேரம் இருக்காது. ஹீரோ கதை வேறு பக்கம் போகும், ஹீரோயின் கதை வேறு பக்கம் போகும். ஸோ அதுக்குள்ளே அவங்க மீட் பண்ணிட்டு அவங்க எப்படி சேர்றாங்க, அதான் இந்த படம் காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். நீங்கள் சீரீஸ் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு செக்ஸ் எஜுகேஷன் மாதிரியான சீரீஸை ரொம்பவே கமர்ஷியலாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தரலாம். அதுக்கு எந்தவித குறையும் சொல்ல முடியாத படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை. இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டாடா, பை பை.